நம்ம பதிவில் ஆசிரியர்களை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஆசிரியர் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யோகா ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் யோகா கிளாஸ் எடுப்பார். என்னங்க எல்லோரும் தான் யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த யோகா ஆசிரியர் என்ன பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த குழந்தைகளுக்கு மனசுக்கு சந்தோஷப்படும்படியான ஒரு விஷயத்தை செய்வார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், நகைச்சுவையெல்லாம் நல்லா செய்வாங்கள்ல, அந்த பயிற்சியாளர்களை எல்லாம் அழைத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்லா சிரிக்க வைப்பார் ஒரு 1 hour. அது மாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், எல்லோரும் கவலைகளை மறைந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா குறைச்சி விட்டுருவார். அதே மாதிரி இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், ஓவிய கலைஞர்களை அழைச்சி குட்டி குட்டி ஓவியங்களை அந்த பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதே மாதிரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், சிறு தானிய உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அது ஒன்றையும் குட்டி குட்டியாக அந்த பசங்கள் எப்படி டிஷ்ஷு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு புரிகிற மாதிரி டிஷ்ஷு சொல்லி கொடுத்து அவங்கள சாப்பிட வைப்பார். அந்த பசங்களும் வீட்டில் போய் செஞ்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்து அவங்க அம்மா அப்பாவையும் சந்தோஷப்பட வைப்பாங்க. ஒரு சின்ன நோட் புக் கொண்டு வர சொல்லுவார், அதில் குறிப்பெலாம் எடுத்துக்க சொல்லுவார். இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு தானும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆளுமைத்தன்மை வரும். 2வது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி அவங்க நல்லா படிப்பாங்க. அந்த ஆசிரியரை பார்த்து நாங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிற செயல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பாராட்டணும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான ஆசிரியர்கள் இருக்க போய் தான் மாணவர்கள் நல்லபடியாக முன்னுக்கு வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.